ஹார்ட் அட்டாக் மாரடைப்பு வராமல் தடுக்கக்கூடிய சில உணவு வகைகளை நான் பட்டியலிட்டு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அதிலும் குறிப்பாக நாம் அறியாமல் செய்கின்ற ஒரு சிறிய தவறு உடனடியாக ஹார்ட் அட்டாக்கை ஏற்படுத்தி மரணத்தில் போய் சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்தை பற்றி இந்த வீடியோவின் இறுதியிலே நான் விவரமாக சொல்லியிருக்கிறேன். ஆகையால் இந்த வீடியோவை கடைசி வரை இறுதி வரை கவனமாக பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. ஹார்ட் அட்டாக் மாரடைப்பு முன்பெல்லாம் 50-60 வயசில் தான் இந்த மாரடைப்பு ஹார்ட் அட்டாக்கில் மரணித்த செய்தியெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இப்போ 30-40 வயசுக்கெல்லாம் இந்த இளம் வயசுலேயே மாரடைப்பு வருகிறது, ஹார்ட் அட்டாக் வருகிறது என்ற செய்திகள்லாம் அடிக்கடி கேள்விப்படுகிறோம். பள்ளிவாசலில் தொழுகை நடத்தி கொண்டிருக்கிற இமாம் ஹஸரத் மாருங்க தொழுதுட்டு வந்து உட்கார்ந்து தான் இருந்தாங்க, திடீர் மரணம், திடீர் மௌத்து. வெளியே வாக்கிங் போயிருந்தாங்க, திடீர் மரணம், திடீர் மௌத்து, ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டாங்க. இந்த செய்திகள்லாம் கேள்விப்பட்டு ரொம்ப கவலையாக இருக்கிறது. ஆகையினால ஒரு விழிப்புணர்வாக அவேர்னஸாக இந்த செய்தியை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டு இருக்கிறது. ஆகையினால இது முக்கியமான ஒரு வீடியோ. இதை முழுவதுமாக கவனமாக பாருங்கள், மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணி அனுப்பி வையுங்கள். முதல்ல ஹார்ட் அட்டாக்னா என்ன முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹார்ட் என்றால் இதயம். மருத்துவர்கள் எப்படி விளக்குறாங்கன்னா, ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு கம்ப்ரஸர் எப்படி வேலை செய்யுது அதுபோல் இதயம் வேலை செய்கிறது. அதாவது ஒரு ஃப்ரிட்ஜில் கம்ப்ரஸர் எப்படி வேலை செய்கிறது என்றால் ஒரு டீப் வழியாக கேஸை வெளியே அனுப்புகிறது. அந்த கேஸ் அந்த டீப்பை எங்கெல்லாம் செல்கிறதோ அங்கெல்லாம் சுழண்டு வந்து திரும்பவும் அந்த கம்ப்ரஸருக்குள்ளே உள்ள நுழைகிறது. கம்ப்ரஸர் அதை உள்வாங்கி இழுத்து அந்த கேஸை அதில் மிக்ஸ் பண்ணி திரும்ப வெளியே அனுப்புகிறது. இதே வேலையைத்தான் இதயம் செய்கிறது. இதயம் என்ன செய்கிறது? பிளட் இரத்தத்தை அந்த டீப் வழியாக அந்த குழாய் வழியாக வெளியே அனுப்புகிறது. அந்த குழாய் இரத்தம் நம் உடல் முழுவதும் சுழண்டு மீண்டும் திரும்பவும் அந்த இதயத்துக்குள் நுழைகிறது. அந்த இதயம் அதை இழுத்து அதை பியூரிஃபை பண்ணி சுத்தப்படுத்தி மீண்டும் வெளியே தள்ளுகிறது. இந்த வேலை நடந்து கொண்டிருக்க சர்க்குலேஷன் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ இதயம் பம்ப் பண்ணி கொண்டே இருக்கிறது. அதாவது புரிகிறதா? இரத்தம் என்பது நமது உடல் முழுவதும் அந்த டியூப் வழியாக அந்த குழாய் வழியாக சுழண்டு சுற்றி வந்து மீண்டும் இதயத்துக்குள் நுழைகிறது. இதயம் அதை இழுத்து உள்வாங்கி பியூரிஃபை பண்ணி சுத்தப்படுத்தி மீண்டும் வெளியே பம்ப் பண்ணுகிறது, வெளியே தள்ளுகிறது. இந்த சுழற்சியின் காரணமாகத்தான் உடல் இயங்கிக் கொண்டிருக்கிறது, இதயம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த பிளட் இரத்தம் செல்லக்கூடிய இந்த பாதையில் அந்த டியூப்பில் ஏதாவது அடைப்பு ஏற்பட்டால், ஒரு தடை ஏற்படும் பொழுது அந்த இதயம் படபடக்கிறது, தடுமாறுகிறது. இதற்கு பெயர் தான் அட்டாக் என்று சொல்கிறார்கள். அந்த அடைப்பு லேஸ் மாசம் இருந்ததுன்னா ஏதாவது மருந்து கொடுத்து சரி பண்ணிடுவாங்க. அதுவே கொஞ்சம் கூடுதலாக இருந்ததுன்னா அந்த இடத்தையே கட் பண்ணி எடுத்துட்டு பக்கத்தில் ஒரு டியூபை சொருவி இணைச்சி விட்ருவாங்க. அதுக்கு பேர் பைபாஸ் ஆப்ரேஷன், ஹார்ட் பைபாஸ் ஆப்ரேஷன். அதுவே முற்றிலுமாக அடைபட்டு போனால் இதயம் இயங்க முடியாமல் நின்றே போய்விடும். உடனடியாக மரணம்தான். அல்லாஹ் தான் காப்பாற்றணும். இந்த இரத்த குழாய்களில் தடை ஏற்படுவதற்கு, அடைப்பு ஏற்படுவதற்கு முக்கியமான காரணம் மிதமிஞ்சிய கொலஸ்ட்ரால் என்று சொல்கிறாங்க. அதாவது திடமான கெட்டியான உடம்புக்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய கொழுப்புகளை உணவாக உட்கொள்வது தான் இந்த மாரடைப்புக்கு முக்கிய காரணமாக விளங்குகிறது. தெளிவாக சொல்வதானால் வெஜிடபிள் பட்டர் என்று சொல்லக்கூடிய வனஸ்பதி, நமக்கு தெரிந்த மொழியை சொல்வதானால் டால்டா, இதை கொண்டு தயாரிக்கின்ற எந்த உணவாக இருந்தாலும் அது நமக்கு கொலஸ்ட்ராலை தரக்கூடிய கெட்ட கொழுப்பு தான். இந்த வனஸ்பதியை கொண்டு தயாரிக்கப்படுகின்ற பேக்கரி உணவுகள், பப்ஸு, கேக்கு, பட்டர் பிஸ்கட்டு, நானக்கத்தான் பிஸ்கட்டு, அல்லது இந்த கேக்கு மேலே வச்சு விட்றாங்களே கிரீமு, இவை எல்லாமே மாரடைப்புக்கு உண்டாக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்கள் தான். அதாவது காய்கறி கழிவிலிருந்து பிரிச்செடுக்கிற இந்த பட்டர் வனஸ்பதி எவ்வளவு திடமான கெட்டியான ஒரு கொழுப்பு என்பதை இந்த வீடியோ பாருங்க தெரியும். இந்த பப்ஸை எப்படி தயார் பண்ணுறாங்கன்னா, மைதாவில் பிணைஞ்சில் விரித்து வச்சுக்கிட்டு அதில் குளிர இந்த பட்டரை தடவி விடுதாங்க. அதாவது 1 கிலோ மைதாவுக்கு 1/2 கிலோ பட்டர் விதத்தில் நல்லா தடவி விட்டு திரும்ப மடக்கி, திரும்ப தடவி, திரும்ப மடக்கி, திரும்ப தடவி, இப்படி தான் பப்ஸ் தயார் பண்ணுறாங்க. வீடியோவை பாருங்கள். அடுத்ததாக கடையில் போய் கேக் வாங்குறோமா, இந்த கேக்குக்கு மேலே நல்ல மாடலாக கலராக கிரீம் போட்டு வச்சுருப்பாங்க. இந்த கிரீம் எப்படி தயார் பண்ணுறாங்கன்னா, நல்லா சீனியை பவுடர் பண்ணி அதுக்கு 1க்கு 1 விதம் இந்த பட்டரை போட்டு நல்லா கிரைண்டிங் பண்ணி இப்படி தான் கிரீம் தயார் பண்ணுறாங்க. அதையும் வீடியோவில் பாருங்கள். பர்த்டே கொண்டாடுகிறோம் சொல்லி இந்த கிரீமை கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் குழந்தைகளை வாயில் கொண்டு போய் திணிக்கிறமே, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். ஆனால் இந்த கிரீமை லேசாக நாக்கில் வச்சு பாருங்கள், மேல் தாடையில் போய் ஒட்டிக்கிட்டு பிசு பிசுன்னு போகவே போகாது. கையில் தடவி பாருங்கள், சோப்பு போட்டு கழுவினாலும் போகாது. ஆனால் இந்த வயிறு என்ன பாவங்க செஞ்சது? இது வயிறா அல்லது கண்டதையும் அள்ளி போடுற குப்பை தொட்டியா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். வாய்க்கு ருசியாக இருக்குதுன்னு என்னைக்காவது ஒரு நாள், எப்போது ஒரு நாள் இதை கொஞ்சம் சாப்பிட்டா பெரிய பாதிப்பு ஒன்றும் ஏற்படாது. இந்த உடம்பை அதை சரி பண்ணிக்கணும். ஆனால் இதை தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வரும்பொழுது இளமையில் ஒரு பெரிய பாதிப்பு தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நரம்பு பாதைகளை அந்த கொழுப்புகளை அடைச்சி அது பாதிப்பை ஏற்படுத்தும் பொழுது தான் மிகப்பெரிய பயங்கரமாக இருக்கிறது. கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்கள். இந்த பப்ஸு, கேக்கு, கிரீம் மாத்திரம் இல்லைங்க, இந்த பட்டரை கொண்டு தயாரிக்கின்ற எல்லா பிஸ்கட் வகைகளும் நமக்கு கேடு தரக்கூடியது தான், கொழுப்பை தரக்கூடியது தான். ஆகையினால இந்த பேக்கரி பக்கம் போவதை தயவு செஞ்சு குறைச்சிக்கிடுங்க. அடுத்து இந்த ஹார்ட் அட்டாக்கு காரணமாக இருக்கின்ற கொலஸ்ட்ராலை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிப்பது மட்டன், சிக்கன்.
மட்டன் சிக்கன் சாப்பிடுவதாக இருந்தால் அதனுடைய கொழுப்புகளை எல்லாம் முற்றிலுமாக நீக்கிவிட்டு நம்ம சாப்பிடலாம். மீனை பொறுத்தவரையில் அதனுடைய கொழுப்புகள் எல்லாம் நமக்கு தீங்கு விளைவிக்காது, அது கரைந்து விடும் என்று சொல்கிறார்கள். ஆனால் மாட்டு இறைச்சி என்பது அதனுடைய கொழுப்புகளை எவ்வளவுதான் நீக்கினாலும் அதனுடைய சதைப்பகுதிக்கு ஊடாகவே அந்த கொழுப்புகள் படிந்திருப்பதாக சொல்கிறார்கள். மாட்டு இறைச்சியை எண்ணெயை விடாமல் தண்ணீர் விட்டு அவிச்சு பிறகு அதை ஆற வச்சு குளிர வைத்து பார்த்தால் அதனுடைய மேற்பரப்பில் ஒரு கொழுப்பு படிந்திருப்பதை நாம் பார்க்க முடியும். எனவே மாட்டு இறைச்சியை முடிந்தவரை குறைத்து சாப்பிடுவது நல்லது. மலிவாக கிடைக்கிறது என்பதற்காக அதிகமாக மாட்டு இறைச்சியை நாம் உண்பதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். கொஞ்சம் காசு கூட கொடுத்து ஆட்டு இறைச்சியை கம்மியாக வாங்கி சாப்பிடுவது சிறந்ததாக இருக்கிறது. மட்டன், சிக்கன், நெய்சோறு, பிரியாணி நம்ம எப்போ சாப்பிட்டாலும் கூடவே இந்த வெள்ளைப்பூடு பூடையும் சேர்த்து அவிச்சு அதையும் சேர்த்து சாப்பிடுவதோடைய பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். அந்த சோறு ஆக்கும்போதே அதில் முழு வெள்ளைப்படை அதில் போட்டு அதையும் சேர்த்து அவிச்சு உணவுக்கிடையிலே அந்த வெள்ளைப்படையும் சேர்த்து சாப்பிட்டால் அந்த கொலஸ்ட்ராலை அந்த பூண்டு அதை சரி செய்து கொள்ளும். நெய்சோறு, பிரியாணி சாப்பிட்டுட்டு ஜில்லுன்னு குளிஞ்ச தண்ணீர் குடிக்கக்கூடாது, சூடான வெந்நீர் தான் குடிக்கணும். முடிந்தால் சாப்பாட்டுக்கு முன்னதாகவே ஒரு டம்ளர் சூடான வெந்நீரில் கொஞ்சம் தேன் விட்டு கலந்து குடித்தால் இந்த கொலஸ்ட்ரால் கண்ட்ரோலுக்குள் வரும். அன்பர்களே, இந்த மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக் வருவதற்கு முக்கியமான காரணமாக விளங்குவது கொலஸ்ட்ரால். இந்த கொலஸ்ட்ரால் ஏற்படுவதற்கு முக்கியமான காரணமாக இருப்பது இந்த கெட்டியான திடமான இந்த கொழுப்பான உணவுகள், முக்கியமாக பேக்கரி உணவுகள். இதை தவிர்க்க வேண்டும். அதுபோக மட்டன், சிக்கன்களில் கொழுப்புகள் நீக்கி சாப்பிட வேண்டும், வெந்நீர் அருந்த வேண்டும், வெள்ளைப்பூடு சாப்பிட வேண்டும். இதையெல்லாம் ஹார்ட் அட்டாக் வருவதற்கு நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய செயல்களை எல்லாம் உங்களுக்கு விவரமாக சொன்னேன். இது போக திடீர் மாரடைப்பு, திடீர் மரணத்திற்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? 50 வயசை கடந்தவர்கள் இல்லற வாழ்க்கையில் சரியாக ஈடுபட முடியவில்லை, முன்பு போல செயல்பட முடியல, நீண்ட நேரம் போகம் கொள்ள முடியல, மனைவியை திருப்திப்படுத்த முடியல என்ற காரணத்தை காட்டி மெடிக்கலில் போய் சில மாத்திரை கேப்சூல்களை வாங்கி சாப்பிட்றாங்க. இந்த மாத்திரை கேப்சூல்கள் உடனடியாக வேலை செய்யணும், வீரியமாக வேலை செய்யணும் என்பதற்காக கொஞ்சம் பவர் கூன மாத்திரைகளை வாங்கி தான் சாப்பிடுவாங்க. இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கு விரைப்பாகவும் வீரியமாகவும் செயல்படுவதற்காக மெடிக்கலில் போய் மாத்திரை கேப்சூல் வாங்கி போடுவதால் என்ன விபரீதம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது தெரியுமா? இல்லறத்தில் ஈடுபடும் பொழுது இதயம் என்பது வேகமாக இயங்கும், படபடப்பு அதிகமாக இருக்கும். இதே வேளையில் இந்த மாத்திரை கேப்சூலின் காரணமாக, மாத்திரை சாப்பிடுவதன் காரணமாக இன்னும் படபடப்பு அதிகமாகி வேகமாக விரைந்த இதயம் செயல்படுவதன் காரணமாக ஒரு கட்டத்தில் இதயமே நின்றுவிட வாய்ப்பு இருக்கிறது. இல்லற வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கு போதிய ஆற்றல் இல்லை, போதிய சக்தி இல்லை, போதிய வீரியம் இல்லை என்றால் இந்த மாத்திரை, இந்த கேப்சூல் அதற்கு தீர்வு அல்ல. நம்ம உடம்பை அதற்காக தயார்படுத்த வேண்டும். நல்ல அதற்கான சத்தான உணவுகளும் அதற்கான இயற்கையான மருத்துவ முறைகளும் சித்தா ஆயுர்வேதிக் மருந்துகளை நாம் உட்கொள்வதன் மூலமாக நம் உடம்பை அதற்கு தயார்படுத்த வேண்டும். இந்த உடம்பு சரி செய்ய வேண்டும். மருந்து சாப்பிட்டு அரை மணி நேரத்தில் பொங்கி எழ வேண்டும், குப்பென எகிற வேண்டும் என்று எதிர்பார்ப்பது ஆபத்தில் தான் போய் முடியுமுங்க. அதுக்காக வெயிட் பண்ணணும். மாதக்கணக்கில் மருந்து சாப்பிட்டு உடம்பை அதற்கு தயார்படுத்தி, இதற்கு நம்ம உடம்பை தயார்படுத்துவதற்கு போதிய உணவு வகைகள் என்னென்ன, அதற்கான மருத்துவ முறைகள் என்ன, சித்தா மருத்துவர்கள், நாட்டு மருந்துகள் என்னென்ன என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் வரும் நாட்களில் அதை பற்றி உண்டான வீடியோக்கள் நாம் போடலாம். அன்பானவர்களே, இந்த வீடியோ எவ்வளோ முக்கியமானது, எவ்வளோ தேவையானது என்பதை நாம் எல்லாம் புரிந்திருப்போம். எனவே இந்த வீடியோ முடிந்தவரை அதிகமாக நிறைய நபர்களுக்கு நீங்கள் அனுப்பி ஷேர் செய்யுங்கள். நிறைய பேருக்கு பலன் தரட்டும். யாராவது ஒருவருக்கு அதனுடைய பலன் கிடைத்து அவருடைய உயிர் காப்பாற்றப்படுமே ஆனால் அதனுடைய நன்மை இன்ஷா அல்லாஹ் நம் அனுப்பியவருக்கு நிச்சயமாக உண்டு. நல்லதை ஷேர் பண்ணுவோம், நன்மைகளை அடைந்து கொள்வோம். நன்றி.